ஹாய் விவர்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, சில சமயங்களில் நமக்கு காலையில் எந்திரிக்கும் போதே மூட் ஆஃபாக இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் நம்ம தலைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். கஷ்டங்கள், ஏதாவது சவால்கள், அது ஐயோ இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, ஏன்டா விடிஞ்சுதுன்னு இருக்குது அப்படின்னு நமக்கு நாமளே புலம்பிக்கிட்டே இருப்போம். எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. கஷ்டங்கள் இல்லாதவங்க யாருமே கிடையாது. யாருக்கும் எல்லாருக்கும் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். சில சமயம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கஷ்டங்கள் ஒரு நாளில் அமுக்கும் போது அந்த நாளை ஃபேஸ் பண்ண தேவையான உற்சாகம், தைரியம் நம்ம கிட்ட இல்லாம போகும். ஆனா நம்ம யோசிக்க வேண்டியது முக்கியமானது என்னன்னா, இந்த நாள் கடவுளின் கரத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது இல்லையா? எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்காமல் நேற்று இரவோட போய் சேர்ந்திருப்பாங்க இல்லையா? நமக்கு இந்த நாள் ஆசீர்வாதமாக கடவுளிடமிருந்து தரப்பட்டிருக்கிறது. இதை போய் நாம நம்மளுடைய சுய துக்கங்கள், சவால்களை கொண்டு நாளை வீணாக்கலாமா? ஆக்கக்கூடாது இல்லையா? இந்த நாளை கொடுத்த ஆண்டவர் இந்த நாளை நகர்த்துறதுக்கு தேவையான பலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம அதை மறந்து போயிடுறோம். பல நேரங்கள்ல நாம அதை ரியலைஸ் பண்றது இல்லை. ஆகையினால எந்த நாளும் சரி, துக்கமோ, சோகமோ, பிரச்சனைகளோ, சவால்களோ எது இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய நினைவிலே இருக்க வேண்டியது, இந்த நாளை எனக்கு பரிசாக தந்திருக்கிறவர் ஆண்டவர். ஆகையினாலே இந்த நாளை நான் சந்தோஷமாக எதிர்கொள்ளுவேன். இதன் பிரச்சனைகளை சந்திக்க கடவுள் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்புங்க. இந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும்போது நாட்கள் சர்வசாதாரணமா கடந்து போகும். உங்க பிரச்சனைகள், சோதனைகள் பெருசா தெரியாது. நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க, எப்படி இந்த பிரச்சனை சால்வ் பண்ணோம், எப்படி இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்குச்சு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு கடவுளின் வல்லமை ரொம்ப பலமானது. மறந்துடாதீங்க, இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த நாளின் சோதனைகள் எல்லாமே மனிதர்களால் நமக்கு வந்தது இல்லையா? ஒருவேளை என்னாலையும் இருக்கலாம், உங்களாலையும் இருக்கலாம், யாராலையும் இருக்கலாம். அந்த சோதனைகளை பெரிதுபடுத்தாதீங்க. அது கடந்து போகும். அதை சந்திப்பதற்கு தேவையான அறிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த நாளை சந்தோஷமா வாழ்ந்து அனுபவிங்க. ஜெஸி ரைட்ஸ். இன்னொரு நாள் சந்திக்கலாம். பாய்.